நம்ம வீட்டில் வளர்க்குற ஆப்பிள் ஸ்னைல்லாம் பாருங்க எந்த அளவுக்கு பாசி பிடிச்சிருக்குன்னு. இதை நான் கடையிலேருந்து எடுத்துகிட்டு வரும்போது நல்ல கோல்டு கலர் இருந்துச்சு. ஆனால் நம்ம கிட்ட வந்து நம்ம மண் தொட்டியில் போட்டதுக்கப்புறம் பாருங்க சுத்தமாக கலர் மாறி பாசி கலருக்கு மாறிடுச்சு. இதோட பழைய கலர் வர்றதுக்கு என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணிருச்சு. அதை கொண்டாடுற விதமாக எதையாவது நம்ம கிவே பண்ணலான்னு இருக்கோம். எதை ஒன்று கேளுங்க. அதுவும் நீங்கள் சிதம்பரம் அண்டு காட்டுமன்னார் கோயிலாக இருக்கணும். நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா ஆப்பிள் ஸ்னைல் இருக்குது, மாலி ஃபிஷ் இருக்குது, கப்பி ஃபிஷ் இருக்குது, அப்புறம் முயல் கூட வளர்க்குறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபிஷ் வளர்க்குறவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்ருங்க. நம்ம வீட்டுக்கு வெளியில் பார்த்தீங்கன்னா ஒரு பழைய சாக்கு ஒன்று கிடந்துச்சு. அந்த சாக்கு எடுத்துகிட்டு பார்த்தேன். உள்ளே பாருங்கள் ஒரு மண்புழு ஒன்று இருக்குது. இந்த மண்புழுவை பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்துகிட்டு போய் நம்ம கெண்டை மீன் வச்சுருக்கிற ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் உள்ள போட்டுடலாம். ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் உள்ள போடுறோம் பாருங்கள். வந்து இப்போ நான் என்ன உங்கள்கிட்ட சொல்கிறது, உள்ளார போட்ட உடனே மண்புழுவை காணுங்க. சரி பரவாயில்ல, இந்த மண்புழுக்கு என்ன ஆச்சுன்னு நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும். வாங்க இன்னொரு மண்புழு போய் எடுத்து வரலாம். நம்ம உடனே அங்கேயும் இங்கேயும் தேடி அலைஞ்சி ஒரு 3 நாக்காமச்சு நோண்டு வந்திருக்கோம். இது என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். உள்ளே போட்டுருவோம் வாங்க. ஏங்க போட்ட உடனே எல்லா மீனும் தூக்கிட்டு போயிடுச்சுங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு கீழே போட்டு பிச்சு பிடிங்கி சாப்பிட்டுட்டு இருக்குன்னு பாருங்கள். இந்த போலார் பேரட்டு தாங்க ரொம்ப சூப்பராக சாப்பிடுது நாக்காமச்சு விரும்பி. கீழே பாருங்கள் நம்ம நண்டை, நம்ம வீட்டு நண்டையும் பாருங்கள் ஒரு நாக்காமச்சை பிடிச்சி எவ்வளோ அழகாக சாப்பிட்டுட்டு இருக்குன்னு பாருங்கள். இதில் இருக்கிறது எல்லாமே நாட்டு மீன் தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ஆல்ல போட்டு வச்சுக்கோங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்ருங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன ஊர்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன் அப்படி நான் கேட்குறேன்னா நம்ம வீடியோ எந்தெந்த ஊர்லேருந்து பார்க்குறீங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு, அப்புறம் நம்மளோட வீடியோ எவ்வளோ தூரம் ரீச் ஆகுதுன்னு பார்க்குறதுக்காக. நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா தீபாவளி கழிச்சு தான் கின்னி பேக் வாங்கலான்ட்டு ஐடியாவில் இருக்கோம். அதுவும் கமெண்ட்டில் ஒரு 100 பேராவது வாங்கலான்னு சொன்னால் தான் நாங்கள் வாங்க போகிறோம். அதே போல் கடலூர் டிஸ்ட்ரிக்குள்ளே எங்கே கின்னி பேக் இருந்தாலும் நான் வாங்கிக்கிறேன். ஏன்னா நான் சிதம்பரம் தான். வாங்கலாமா வாங்க வேணாமான்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் லைக்கை தட்டி தெரிவிக்க விட்ருங்க. நம்ம பார்த்தீங்கன்னா இதுலேருந்து கொஞ்சம் மாலி மீனை பிடிச்சி ப்ரீடிங் போட போகிறோம். ஏன்னா இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மீனோட வயிறே வெடிச்சிடும் போட்டிருக்கு. அந்தளவுக்கு வயிற்றில் பார்த்தீங்கன்னா குட்டி இருக்குது. ப்ரீடிங் போடுற மீனை மட்டும் நம்ம தனியாக பிடிச்சி வச்சுருக்கோம். ப்ரீடிங் செட்டப் வந்து ரெடி பண்ணிட்டு உங்களுக்கு ஃபுல்லாக காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா இந்த டப்பையும் செட் பண்ணி நம்ம வீட்டுக்குள்ளே தான் வைக்க போகிறோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா வெளில வச்சோன்னா தேரை சாப்பிட்டு போயிடும் குட்டிங்கெல்லாம். வாங்க நம்ம மீனை ரிலீஸ் பண்ணி விட்டுறலாம் உள்ள. மீன் நானும் நம்ம மச்சானும் ரோட்டில் நடந்துட்டு இருக்கும் போது திடீர்னு பார்த்தா சைடில் ஒரு செடி இருந்துச்சு. சரி அந்த செடியில் ஏதாவது இருக்குமான்னு பார்க்கலான்னு போனோம். கிட்ட வந்து பார்த்ததுக்கப்புறம் பாருங்கள் எவ்வளோ அழகாக ஒரு 8 கால் பூச்சி ஒன்று உட்காந்துட்டு இருக்கு பாருங்கள். அதுவும் பச்சை கலராக இருக்குது. இந்த கலரில் நான் இன்றைக்கி தான் 8 கால் பூச்சியை பார்க்குறேன். இதை பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் 8 கால் பூச்சி, சிலந்தி இப்படிலாம் சொல்லுவாங்க. உங்கள் ஊரில் என்ன சொல்லுவாங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ஆல்ல போட்டு வச்சுக்கோங்க. இதை தொந்தரவு பண்ண வாங்க போகலாம். நம்ம பார்த்தீங்கன்னா பூச்சி புறம்லாம் வீடியோ எடுத்து ரொம்ப நாள் ஆகுது. அதனால தான் இன்றைக்கி அதெல்லாம் பார்க்கலான்னு வந்திருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம உயிரினங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ஆல்ல போட்டு வச்சுக்கோங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விட்ருங்க. பெருசாக எதுவும் நம்மளுக்கு கிடைக்கல. ஃபஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு தவளை ஒன்று கிடச்சிருக்கு. அடுத்தது இன்னும் என்னென்னலாம் கிடைக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. அந்த தவளையும் நம்மளை பார்த்ததுமே பயந்து தெரிச்சு